ஆண்டு வழிநடத்துகிற நமது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் துதி கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுதோ, துன்பங்கள் வரும் பொழுதோ, ரொம்ப கீழ் எல்லாமே அடிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு நபரிடத்தில் போய் நாம் பேசுவோம். அவரிடத்தில் பேசின உடனே நமக்கு ஒரு நிதானம் உண்டாகும். அவர்கிட்ட போய் நம்ம எது பேசிட்டாலும் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய வாழ்க்கையில் நண்பராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு நபர்கிட்ட போய் நம்ம மனதை கொட்டிவிட்டு அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தையில் பலப்பட்டு எதையென்றாலும் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு தைரியம் கொண்டவர்களாக நாம் அநேக நேரத்தில் இருக்கிறோம். அந்த மனிதன் நாம் யாரிடத்தில் போகிறோமோ அந்த ஒரு மனிதன் எந்த ஒரு நொடியிலும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடும். அந்த மனிதன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் தேவன் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடும். அந்த மனிதன் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் அநேக செய்திகளை கேட்டிருப்போம். தகப்பர்களை தாயும், பிள்ளைகளை தகப்பர்கள் கொலை செய்கிறதையும், நண்பர்களை வெட்டி கொள்கிறதையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நம்மளுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? அந்த ஒரு மனிதன், நாம் நம்பி போகிற அந்த மனிதன் நம்முடைய நண்பராகவோ உறவினராகவோ யாராக இருந்தாலும் அந்த மனிதர் இறந்து போகிற பொழுது ஒரு வாரம் அவர்களை நாம் நினைவு கூறுவோம், 1 மாதம் நினைவு கூறுவோம், 1 வருடம் நினைவு கூறுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வேதாகமம் கூறுகிற என்றால் அந்த இருக்கிற இடமும் இனி அதை அறியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அந்த மனிதன் மீது நம்மளுடைய நம்பிக்கை, ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த யாரோ ஒரு நபரிடத்தில் நாம் பேசும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வருகிறது. மத்தேயு 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக கூறுகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாததுதான். என்ன இங்கே முந்திர வசனத்தில் நடக்கிறது என்றால், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? 25வது வசனத்தின் கடைசி பகுதியில். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அதற்கு இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனுஷரால் இது கூடாத காரியம்தான். இங்கே மேலே என்ன நடக்கிறது என்றால், ஒரு இளைஞர் வந்து, நான் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக செய்து கொண்டு வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினதற்கு அந்த இளைஞன் கூறுகிறார், ஆனால் அந்த இளைஞருக்கு அதிக அந்தஸ்து இருந்ததினால் இதை நீ விட்டு வா என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த இளைஞன் மனது உடைந்து போய் அவன் செல்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் கூறுகிறார், இது மனிதனால் கூடாத காரியம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதோடு அவர் நிப்பாட்டவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அதோடு நிப்பாட்டி இருந்தால், மனுஷரால் இது கூடாததுதான் என்று அந்த வசனம் முடிந்திருந்தால், எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? எதற்காக நாம் இந்த காலை வேளையில், வாரத்தில் முதல் நாள் எதற்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? எல்லாமே வீணாக இருக்கும். எதற்கு நாம் வந்து பாடல்களை பாடினோம்? எதற்கு வசனங்களை வாசித்திருக்கிறோம்? ஒவ்வொருவருடைய மனதிலும் தேவன் என்னை காப்பாற்றுவார், இந்த உலக வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு டெம்பரரி லைஃப், ஒரு கடன் வாழ்க்கையாக நான் வாழ்ந்து விட்டு தேவனிடத்தில் நான் செல்ல வேண்டும், தேவனிடத்தினால் முழுவதுமாக நித்திய வாழ்வை நான் பெற வேண்டும் என்ற ஒன்று நம்பிக்கையில் தேவனிடத்தில் நாம் விசுவாசித்து வருகிறோம். 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் கடைசியாக அவர் கூறுகிறார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இந்த நாளில் இந்த தலைப்பை வைத்து ஒரு 4 குறுந்தலைப்புகளில் தேவனால் எல்லாம் கூடும் என்ற இந்த தலைப்பில் நாம் சில
மணி நேரங்கள் நாம் வசனங்களை பார்த்துவிட்டு இந்த நாளில் வீடுகளுக்கு செல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். தேவனால் கூடும். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் இதே பதத்தை பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்ற நாள் இந்த தலைப்பு. தேவனால் எல்லாம் கூடும். கூடுமானவர் தேவன். நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது நாம் நினைக்காத காரியங்களையும் நமக்கு அளவுக்கு எட்டாத காரியங்களையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களாக கொடுக்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 3:20-21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். 20வது வசனத்தை நீங்கள் மறுபடியுமாக ஒவ்வொரு வார்த்தையாக நான் கோடிட்டு காண விருப்பப்படுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். அதாவது நீங்கள் கேட்கறது எதுவாகவாக இருக்கட்டும், கேட்கறது மாற்றமில்ல, நீங்கள் நினைக்கிறது, உங்களுடைய இமேஜினேஷன், இவ்வளோதான் எனக்கு தெரியும். நம்ம என்ன மேக்ஸிமம் ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்துருக்கலாம், பறக்கிறது பார்த்துருப்போம், வீடு இங்கேருந்து அங்கே மாறுறது மேஜிக்காக பார்த்துருப்போம், மறைந்து போகிறது மேஜிக்காக பார்த்துருப்போம், மலைகள் மாறுறதை நாம் கனவுல கண்டிருப்போம். ஆனால் இங்கே வசனம் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. உனக்கு இவ்வளோதான் அறிவு இருக்குது, இவ்வளோதான் உன்னால் நினைக்க முடியும், இதுதான் மேஜிக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கனாலும் அதற்கும் மேலேயும் கிரியை செய்கிறதற்கு வல்லமையின்படியே தேவன் இருக்கிறார். உன் அறிவு இவ்வளோதான்ப்பா, அந்த அறிவில் உனக்கு இவ்வளோ யோசிக்க முடியுதுன்னா அதையும் தாண்டி தேவனால் வல்லமை செய்ய முடியும். நீ கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்னாலும் நீ நினச்சிக்கோ, அதற்கும் மேலே தேவனால் கிரியை செய்ய முடியும். அவர் அதற்கு வல்லமையாக இருக்கிறார். முதலாவது குறுந்தலைப்பாக, தேவன் அவர் கூறின வார்த்தைகளை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒன்றை கூறினார் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடும். நமக்கு தெரிந்த ஒரு வேதாகம பகுதி, நமக்கு தெரிந்த ஒரு வேதாகமத்தில் கூறின நபர் ஆபிரகாம். ஆபிரகாம் தேவன் அவருக்கு கூறின வாக்குத்தத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த சயின்ஸ் அவ்வளவு பழமையான, அவ்வளவு வயதான ஒரு நபருக்கு பிள்ளை பிறக்க முடியாது என்று சயின்ஸ் கூறுகிறது. 2+2 4 தான் அப்படின்னு நாம் சயின்ஸின்படியாக நாம் அறிந்திருக்கிற ஒன்று இதுதான், இதற்கு மேலே எதுவுமே இல்லை, அந்த ஒரு 100 வயது கிழவனுக்கு பிள்ளை பிறக்க முடியாது என்று கட்டாயமாக நாம் நம்மளுடைய கல்லூரிகளிலும் படிப்பிலும் நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வயதான ஒரு கிழவனுக்கும் தேவன் கூறின வார்த்தை நடந்தது. அதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகினது, சாராளுக்கு 90 வயதானது. சாராள் அதுவரை மாசமாகவில்லை. இதையெல்லாம் கூறிக்கொண்டு ஆபிரகாம் சும்மா ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் இல்லை. முழுவதுமாக தேவன் கூறினார் என்றால் அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், நடந்தே தீரும் என்று முழுவதுமாக அவர் நம்பினார். ஆனால் தேவன் அதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 19 முதல் 21வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ரோமர்
4வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். இங்கே ஆபிரகாமை பற்றி இந்த வசனம் கூறுகிறது. ரோமர் 4வது அதிகாரம் 19, 21. அவனுடைய சரீரம் செத்து போனது, ஒண்ணுமே இல்லை. ஏனால் தேவன் கூறிவிட்டார். தேவன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். அவர் அதற்கு வல்லமை உள்ளவர். தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின ஒரு தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது நடக்கும். முக்கியமான இதில் ஒரு பகுதியை கோடிட்டு நான் காட்ட விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இங்கே ஆபிரகாமுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ப்பா என்று வாக்குத்தத்தம் கூறுகிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யாரு? பிள்ளையே பெக்காத ஒரு நபரை பார்த்து தேவன் கூறுகிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். எழுபத்தி 5 வயதில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிள்ளை பிறக்கும் பொழுது எந்த வயசு? 25 வருடம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாதி வாழ்க்கை எனக்கு தேவன் ஒரு வார்த்தை கூறியிருக்கிறார் என்றால், தேவன் வசனத்தில் இப்படி நான் இருக்கும் பொழுது என்னை ஆசீர்வதிப்பார் என்று கூறியிருந்தால் நாம் வெயிட் பண்ணுவோமா? முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் குறையுமா இல்லை கூடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்தில் பலம் கூடுமா? சந்தேகம் கூடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாலே இவர் தேவன் தானா? எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எதற்கு இவரை நம்பி இருக்கிற? யோபனுடைய காரியங்கள் நாம் பார்த்துருக்கிறோம், எல்லாரும் திட்டுறாங்க, எதற்கு இவரை பிடிச்சிட்டு இருக்கிற? கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகி இருக்கிற கூட்டமாக நாம் இருக்கிறோமா? அல்லது தேவன் எனக்கு கூறியிருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் தேவன் இருக்கிறார், எப்போ இருந்தாலும் தேவன் சொன்னது நடக்கும். 25 வருடம் பாதி வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை கணக்கு இருக்கும்போது பாதி வாழ்க்கைக்கு வெயிட் பண்ணி தேவன் சொன்னது நடக்கும், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நாம் வசனத்தில் பார்க்கிறோம், 100 வயதில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஏனால் தேவனால் கூடும். உங்களுடைய தலைப்பு தேவனால் கூடும். தேவன் கூறின வார்த்தைகளும் கண்டிப்பாக நடக்கும். அதை நாம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம். 2வது தலைப்பாக, அதற்கு ஒன்றிய ஒரு தலைப்பாக, விசுவாசம் வைக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். ஏனால் தேவன் பலம் உள்ளவராய் தேவனால் கூடும் என்பதை நாம் நம்ப வேண்டும். நமக்கு தெரிந்த இன்னொரு பகுதியையும் நான் இந்த வேளையில் நான் எடுத்து காட்ட விருப்பப்படுகிறேன். மத்தேயு 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 28 முதல் 30வது வசனங்கள். 2 குருடர்களை இயேசு கிறிஸ்து இங்கு அவர்களுடைய கண்களை திறக்கிறதை நாம் பார்க்கலாம். 9வது அதிகாரம் 28, 29, 30, 27 சேர்த்து வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் அந்த 2 குருடர்கள் முதலாவதாகவே இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பதாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். நம்மளுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது?
முதலில் பார்த்த மாதிரி தேவன் ஒன்றை கூறினார் என்றால் அவருக்கு வல்லமை இருக்கிறதா, அவரால் செய்யக்கூடுமா, நான் அவரை நம்ப வேண்டுமா, எவ்வளோ நாள் நம்ப வேண்டும், எவ்வளோ நாள் என்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், 2 குருடர்கள் விசுவாசித்தார்கள், தேவன் அவருடைய வல்லமை விளங்க பண்ணினார். அந்த குருடர்கள் கண் பாராது இருந்தும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதான் 27வது வசனத்தில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு யார் என்றும் அறிந்து அவர்கள், தெரிந்த அவர்கள், நீர்தான், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று முழுவதுமாக அவர் நம்பினதினால் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்பட்டது. நாம் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கிறோம். மருத்துவ துறையில் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ், எவ்வளவோ புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி இருந்தும் முழுவதுமாக ஒரு கண் தெரியாத நபரை மாற்ற முடியுமா என்றால் இன்னும் அதற்கு பதில் இல்லை. ஆனால் தேவன் அதற்கு வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் நம்ம ஒரு சிறு கஷ்டம் வந்துருச்சுன்னா, உடலில் ஒரு சிறிய கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே இவ்வளோ நாள் நான் சபைக்கு போயிருந்தேன், இவ்வளோ நாள் நான் சின்ன பிள்ளையிலிருந்தே அவரோடு இருந்தேன், இவ்வளோ நாள் நான் நம்பியிருந்தேன், ஆனாலும் தேவன் என்னை குணப்படுத்தவில்லை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று அவர் மீது சந்தேகப்படுகிறோம். தேவன் வல்லமை உள்ளவர்தான். நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை குணப்படுத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும். மார்க்கு 1வது அதிகாரம் 41வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மார்க்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இங்கேயும் 40வது வசனத்தில் நான் பார்க்கிறோம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு நம்பிக்கை இங்கேயும் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது. நான் தேவனை முழுவதுமாக நம்பும் பொழுது, முழுவதுமாக விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளை குணப்படுத்துவதற்கு, நம்மளை பலப்படுத்துவதற்கு, நம்மளுடைய கஷ்டங்களை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடும். எல்லா வல்லமையும் உள்ள அந்த தேவனால் கூடும். 3வதாக, தேவனால் மரித்தாலும் அவரை எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் 1வது தலைப்பில் ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். 75 வருடத்தில் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 100 வயது ஆகிற பொழுது 25 வருடத்துக்கு பிறகு ஆபிரகாமுக்கு ஈசாக் கிடைக்கிறார்கள். அந்த ஈசாக்கை தேவன் என்ன கூறினார்? போய் பலியிடுப்பா என்று தேவன் கூறுகிறார். நாம இருந்தால் அப்படி செய்வோமா? இப்போ தான் 25 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், போய் பலியிட சொல்லுகிறார், முடியாது, நாங்கள் போங்க, என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? 25 வருஷமாக நான் ஆல்ரெடி வெயிட் பண்ணியிருக்கிறேன், பிள்ளையே கொடுத்துட்டீங்க, அந்த பிள்ளையை நான் பலி எடுக்கணும்னா எப்படி நான் பண்ண முடியும் என்று நாம் கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் அந்த பிள்ளையும் தேவன் காப்பாற்றுகிறார். எபிரேயர் 19வது அதிகாரம், மன்னிக்கவும் வேண்டும், எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:19. சொந்த பிள்ளையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அந்த ஆபிரகாம், தேவன் கேட்டது இதுதான், தேவன் எனக்கு கொடுத்தார், அப்படியே அந்த மகன் இறந்தாலும் தேவன் எனக்கு மறுபடியும் ஒரு பிள்ளையோ அல்ல அந்த பிள்ளையோ உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனை முழுவதுமாக நம்பி தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார்
என்று நம்பி அந்த ஆபிரகாம் தனது சொந்த பிள்ளையை பலியாக கொடுத்த அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமின் வசனத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். நாம் மன்னிக்க வேண்டும், தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வேறு இயேசு கிறிஸ்து செய்தியும் நமக்கு தெரியும். லாசருவை எழுப்புனது தெரியும். தேவன் தம்முடைய சொந்த பேரான குமாரனை எழுப்புனதையும் இந்த நாளில் நாம் அதற்கு ஆதாரமாக பந்தி எடுத்திருக்கிறோம். அதிலும் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணினார். மரித்தாலும் எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடும். அது எப்படி மரித்தால் பிழைக்க முடியும்? அதான் மரிப்பு. இறந்து விட்டால் எப்படி பிழைக்க முடியும் என்று வசனம் கூறுகிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் எத்தனையோ பேர் நாம் பார்த்துருக்கிறோம், மண்ணுக்குள்ளே போய் அடக்கம் பண்ணி வந்திருக்கிறோம். எப்படி அவர்கள் மறுபடியும் பிழைக்க முடியும்? வேதாகமம் உலகத்தை குறித்து கூறவில்லை. உலகத்தில் நீங்கள் வாழ்வது டெம்பரரியான சில நாட்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. வேதாகமம் நித்திய வாழ்வை குறித்து, இந்த உலகத்தில் விட்டு பின்பதாக தேவனோடு நாம் இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து வசனம் கூறுகிறது. யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14:19 கூட நாம் வாசிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் உயிரோடு வைத்திருக்கிறார். அதே மாதிரி நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நித்திய வாழ்வை குறித்து இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் மரணம் உண்டு என்றால் உண்டு. இந்த மரணத்தை ஜெயித்து தேவனோடு நாம் இருக்கிறதற்கு நித்திய வாழ்வை குறித்து இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 11:25. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிக்கிற நம்மளையும் பிழைக்கிறதற்கு, எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடும். எழுப்புவதற்கு தேவனால் கூடும். அவர் வல்லமை உள்ளவர். 3 தலைப்புகளை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். தேவனால் அவர் கூறின வார்த்தையை, ப்ராமிசஸ், கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடும் என்ற முதலாவது தலைப்பிலும், விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மளை குணப்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், விசுவாசம் முக்கியம் என்பதையும் நாம் 2வது தலைப்பாக, 3வது தலைப்பாக இறந்தாலும் மரித்தாலும் பிழைக்கிறதற்கு தேவன், எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். 4வதும் கடைசி தலைப்பாக எபிரேயர் 7வது அதிகாரம், எபிரேயர் 7வது அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். வெறும் ஒரு 5 நாள் 10 நாள் நம்மளை காப்பாற்றுவதற்கோ, இந்த நித்திய வாழ்வு என்பது ஒரு மாத காலமோ 1 வருட காலமோ அல்லது 10 வருட காலமோ அல்ல, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்.
இந்த உலகத்தில் நமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு என்ன வேண்டுமோ செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு வசனம் கூறியிருக்கிறார் என்றால் அதை தவிர்த்து எனக்கு பிடித்த வாழ்க்கையில் பிடித்த வழியில் செல்லுகிற அநேகரை நாம் பார்த்திருப்போம், நம்மளும் போயிருப்போம். ஆனால் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால், இந்த நித்திய வாழ்வு வேண்டும் என்றால், முற்றும் முடிய எனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டும் என்றால் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நான் அவர் கூறின வார்த்தைகளின்படி செய்ய வேண்டும். தேவன் வல்லமை உள்ளவர். நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நான் செய்ய வேண்டியது செய்தால்தான் கிடைக்கும். மேலே பார்த்த மாதிரி 100 வயது கிழவனுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நாம் நம்பினால் கண்களை திறக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய தேவனால் கூடும். உன்னுடைய தலைப்பு தேவனால் கூடும். எல்லாவற்றையும் செய்ய தேவனால் கூடும். ஆனால் நான் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைகளை நான் பின்பற்றும் பொழுது, கடந்த வாரத்திலும் நாம் ஞானஸ்நானம் சபையிலிருந்து நிறைய பேர் பெற்றார்கள். இந்த வேளையில் நாம் கூறின அந்த விசுவாச அறிக்கை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். எப்படி ஆதியாகமத்தில் அவர் தேவனோடு இருந்தாரோ, புதிய ஏற்பாடில் மனித ரூபம் எடுத்து அவர் வந்தாரோ, 3 நாள் உலகத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிறாரோ, அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய சொந்த பிள்ளை என்று அறிக்கையிட்டு அதை நம்பி விசுவாசித்து நாம் ஞானஸ்நானம் பெற்றோம். அப்படி ஞானஸ்நானம் பெறும் பொழுது புதிய மனிதனாக நாம் பிறக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். அப்படி நாம் மாறும் பொழுது இவை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18 கூட நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். பேசினதற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். 2 கொரிந்தியர் 6:17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் உலகத்திலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18வது வசனம். இப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். ஏதோ ஒரு மனிதன் சொல்லுகிறதல்ல. நான் முதலில் சொன்ன மாதிரி, கஷ்டம் வரும்பொழுது ஒரு மனிதனிடத்தில் நாம் பேசுகிறோம். அந்த மனிதன் என்னவென்றாலும் நாம் பார்த்து கொள்ளலாம், இவ்வளோதானே, சின்ன விஷயம், நான் கூட இருக்கிறேன், உன்னுடைய அப்பா அம்மா கூட இருக்கிறார்கள் என்று மனிதர்கள் கூறுகிறதில்ல. தேவன் இங்கு கூறுகிறார், சர்வ வல்லமை உள்ளவர் கூறுகிறார், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு தகப்பனாக இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு காவலாளியாக இருக்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பிள்ளைகளை வழி நடத்துகிறான், சரி செய்கிறான். இல்லப்பா இது தப்பு என்று சரி செய்கிற ஒரு தகப்பன், அந்த பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று கொடுக்கிற ஒரு தகப்பன், எப்படியாக நீ உன்னை வழியில் காத்து கொள்ள வேண்டும், உன்னை வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும் என்று வழி நடத்துகிற ஒரு தகப்பன், ஒரு தகப்பன். ஒரு மனிதனுக்கே அவ்வளவு தெரியும் பொழுது, உலகத்தில் சில ஆண்டுகள் இருந்த அந்த மனிதனுக்கே அவ்வளவு தெரியும் பொழுது, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை குமாரர் என்றும் குமாரத்தியாக நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை எவ்வளவு பத்திரமாக, ஒரு கஷ்டமும் தெரியாதபடிக்கு நம்மளை பலப்படுத்துகிற தேவன், உலகத்தை உண்டு பண்ணின தேவன், வார்த்தையினால் உண்டு பண்ணின தேவன், நம்மளை மண்ணினால் உண்டு பண்ணி ஜீவ சுவாசத்தை ஊதின அந்த தேவன், அவருக்கு நம்மளை எவ்வளவு பத்திரமாக பார்த்துக்கொள்ள தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொல்லின அந்த வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது, நம்மளுடைய உலக வாழ்க்கையை விட்டு திரும்பி தேவனிடத்தில் திரும்பும் பொழுது
சதா காலங்களிலும் நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மளை காப்பாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கூடுமானவர், தேவனால் கூடும். சதா காலங்களிலும் நம்மளை காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்கு, பலப்படுத்துவதற்கு அவரால் கூடும். இதனாலில் நாம் 4 பகுதியிலே பார்த்திருக்கிறோம். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். மரித்தோரிலிருந்தும் எழுப்புவதற்கு தேவன் விசுவாசமாக இருக்கிறார். 4வதாக, கடைசி பரியந்தம் நித்திய வாழ்வு கொடுப்பதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். நம் முதலாவதாக வாசித்த அந்த வசனம் எபேசியர் 3வது அதிகாரம் 20-21. எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னவும் நினச்சிட்டு போ, இவ்வளவுதான் என்னுடைய கற்பனை, இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள் என்றாலும் அதையும் மிஞ்சி, அதையும் நமக்கு கணக்குக்கு எட்டாத மிஞ்சி செய்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் தேவனை விசுவாசித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் பின்பற்றும் பொழுது அதை செய்வதற்கு கண்டிப்பாக தேவன் முன் வருவார். தேவன் தாமே சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.